செல்வத்தை வாரி வழங்கும் பதிகம். திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை எந்த சூழ்நிலையில் பாடினார் என்று தெரிஞ்சுக்கலாங்களா? திருஞான சம்பந்தரின் தந்தையார் நோயுற்று வேள்வி செய்வதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படும் நேரத்தில் வறுமையில் இருந்தபோது ஞானசம்பந்தர் தந்தைக்கு தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிட்ட தர்ம சங்கடமான நிலை. அந்த நேரத்தில் ஈசனின் அருளை வேண்டி பாடிய பதிகம்தான் இது. பதிகம் பாடி முடித்ததும் சிவபெருமானின் ஆணைப்படி சிவபூதம் ஒன்று தோன்றி அங்கிருந்த பீடத்தின் மேல் 1000 பொன் கொண்ட ஒரு பாத்திரத்தை வைத்து, உமக்கு ஈசன் அளித்த இந்த பொற்கிழி உலவா பொற்கிழி ஆகும். இதில் எடுக்க எடுக்க வளருமே தவிர குறையாது என்று சொல்லி மறைந்தது. திருஞான சம்பந்தரின் இந்த பதிகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வதாலோ கேட்பதாலோ சிவனருளால் செல்வம் கிடைக்கும் என்பது இது பலரும் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. இந்த செல்வமானது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படும். இதுல 10 பதிகம் இருக்கு. அந்த 10 பதிகத்துல ஒரு பதிகம் மட்டும் நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன். நம்மளோட சேனல்லயே இந்த 10 பதிகமும் வீடியோவா இருக்குது. படிக்கிறதுக்கும் எளிமையா தான் இருக்கும். நீங்க தினந்தோறும் பாராயணம் செய்து பாருங்க. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமா அறிவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரணே.